என்னப்பா 2026ஆம் வருஷம் ஜோதிட ரீதியா ரொம்ப முக்கியமான வருஷம்னு பேசிக்கிறாங்களே, அப்படி என்ன விசேஷம்? ஆமாங்க. 2026ல சுப கிரகமான குரு பகவான் ஒரு கிங்கரன் மாதிரி செயல்பட போறாரு. இந்த ஒரே வருஷத்துல அவர் 2 தடவை ராசி மாற போறாரு. இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஒரு வருஷத்துல 2 ராசி மாற்றமா? அது எப்படி நடக்கும்? வருஷத்தோட ஆரம்பத்துல அவர் மிதுன ராசியில இருப்பாரு. ஆனா ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு மிதுனத்திலிருந்து தன்னோட உச்ச வீடான கடக ராசிக்குள்ள நுழையிறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் இப்படி உச்சம் பெறுவாரு. கடகத்துல குரு உச்சம் பெறதுங்கிறது தர்மம் தலை தூக்கறதுக்கான ஒரு அறிகுறி. குரு உச்சம் பெற்றா என்னென்ன நன்மைகள் நடக்கும்? குரு உச்சம் பெறும்போது ஹன்ஸ்ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு மகாபுருஷ யோகம் உண்டாகும். இதனால உலக அளவுல மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும். முக்கியமா கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் அப்புறம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே கடகத்திலேயே இருப்பாரா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஜூன் முதல் அக்டோபர் வரை கடகத்துல உச்சமா இருக்கிற குரு பகவான் அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள பெயர்ச்சியாகிறாரு. இப்படி ஒரே வருஷத்துல உச்சம் பெத்து அப்புறம் சிம்மத்துக்கு போறது ரொம்ப வலிமையான மாற்றம். இதனால நாட்டோட பொருளாதாரம், கல்வித்துறை, ஆன்மீகத்துல பெரிய திருப்புமுனை ஏற்படும். வேற என்ன விசேஷமான தகவல் இருக்கு? இந்த வருஷத்தோட முற்பகுதியில அவர் தன்னோட சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பயணம் செய்றாரு. புனர்பூசம்னா மறுவாழ்வுன்னு அர்த்தம். இதனால பிசினஸ்ல நஷ்டப்பட்டவங்க, வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவங்க எல்லாருக்கும் ஒரு புது வழி பிறக்கும். புதுசா குழந்தை பாக்கியம், பெரிய பதவிகள் கிடைக்க இது ரொம்ப சாதகமான நேரம். அப்போ 2026ஆம் வருஷம் ஒரு வழியா எல்லாருக்கும் ஒரு விடியல தரும்னு சொல்லுங்க. கண்டிப்பா. குரு பகவானோட இந்த வேகமான மற்றும் வலிமையான சஞ்சாரம் தனிமனித வாழ்க்கையில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும். குருவோட அருள் இருந்தா எதையும் சாதிக்கலாம் இல்லையா? இப்போது 12 ராசிகளுக்கும் என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, மகர ராசிக்காரங்க முகத்துல இப்போதெல்லாம் ஒரு நிம்மதி தெரியுது. 7.5 சனியும் முடிய போகுது, குருவும் சாதகமா வராராமே. ஆமாங்க, இதுவரைக்கும் 6ல இருந்து மறைமுக போட்டிகளை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் வர்ற 2026 ஜூன் மாசம் உங்க ராசிக்கு 7வது இடமான களத்திர ஸ்தானத்துக்கு வராரு. அதுவும் கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்து உங்க ராசிய நேருக்கு நேரா பாக்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்களே, அப்போ மகர ராசிக்கு ஜாக்பாட் தானா? நிஜமாவே ஜாக்பாட் தான். குறிப்பா குடும்பத்துல வசந்த காலம் ஆரம்பிக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன கசப்புகள் மாறி தேன் மாதிரி இனிமையான சூழல் உருவாகும். முக்கியமா கல்யாணம் தள்ளி போயிட்டு இருந்த மகர ராசி இளைஞர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் அமைந்து கெட்டி மேலம் கொட்டும். தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த உச்ச குரு என்ன செய்வார்? 7ஆம் இடம்னா கூட்டு தொழில்னு அர்த்தம். அங்க குரு உச்சம் பெறதால புதுசா பிசினஸ் அக்ரிமெண்ட் கையெழுத்தாகும். இன்வெஸ்டர்ஸ் உங்க மேல நம்பிக்கை வச்சு பணம் போடுவாங்க. நஷ்டத்துல ஓடின பிசினஸ் இப்போ லாபத்துல பறக்கும். குறிப்பா கன்ஸ்ட்ரக்ஷன், இரும்பு கடை, எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது கோல்டன் பீரியட். ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களுக்கு ஏதாவது நல்ல நியூஸ் இருக்கா? இருக்குமே. உங்களை சாதாரணமா நினைச்சவங்கெல்லாம் இப்போ உங்க திறமைய பார்த்து வியந்து போவாங்க. பதவி உயர்வு, கை நிறைய சம்பளத்தோட ஊதிய உயர்வுன்னு மாற்றங்கள் நடக்கும். கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு நல்ல பதில் வரும். நீங்க கேக்குற இடத்துக்கே டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பண வரவு எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரங்க எப்பவும் சேமிப்புல புலியாச்சே. குரு இப்போ உங்க லாபஸ்தானத்தை பாக்குறாரு. அதனால பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. வராதுன்னு கைவிட்ட கடனெல்லாம் திரும்ப வரும். தங்கம், நகை வாங்குற யோகம் ரொம்ப பலமா இருக்கு. ரொம்ப நாள் கனவா இருந்த புது வீடு, நிலம் வாங்குறது இப்போ நினைவாகும். உடம்பு ஆரோக்கியம், குழந்தைங்க விஷயத்துல ஏதாவது மாற்றம் உண்டா? குருவோட பார்வையால உடம்புல ஒரு புது எனர்ஜி வரும். நாள்பட்ட வியாதிகளெல்லாம் மாயமா மறையும். முகத்துல ஒரு தேஜஸ் தெரியும். கல்யாணம் தள்ளி போயிட்டு இருந்த மகர ராசி இளைஞர்களுக்கு அழகான வாரிசு அமையும். பிள்ளைங்க படிப்புல டாப் மார்க் எடுத்து உங்களை பெருமைப்படுத்துவாங்க. அவங்க சாதனைய ஊரே பேசும். பயணங்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? குரு 3ஆம் இடத்தை பார்க்கறதால நிறைய புனித யாத்திரைகள் போவீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போய் நேர்த்தி கடன் செலுத்த இது சரியான நேரம். அதே மாதிரி பிசினஸ் விஷயமா நீங்க போற வெளிநாட்டு பயணங்கள் பெரிய வெற்றியை தரும். போற இடத்துல உங்களுக்கு தனி மரியாதையும் வரவேற்பும் கிடைக்கும். அப்போ மகர ராசிக்கு இது ஒரு மீட்சி காலம்னு சொல்லுங்க. ஆமா,
உழைப்பவரே உயர்ந்தவருங்கிறதுக்கு ஏத்த மாதிரி உங்க கடின உழைப்புக்கு இப்போ பல மடங்கு பலன் கிடைக்க போகுது. 2026-27 உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான பொற்காலமா அமையும். இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.